அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தோம் அப்படின்னா வக்ர நிவர்த்திக்கான ஒரு கோவில். இப்போ சில பேர் போய் ஜாதகம் பார்க்குறப்போ சொல்லுவாங்க, எனக்கு வந்து குரு பகவான் வக்ரம், சனி பகவான் வக்ரம், அடுத்தது ராகு கேதுவோட வக்ர கிரகத்துடைய சாரத்துலதான் எனக்கு இருக்கு, திசை புத்தி நடக்குது, அதனால எனக்கு வந்து எதுவுமே சரிப்பட்டு வரல அப்படின்னு நம்ம எல்லாருமே ஜோசியர் சொல்லி மன வேதனைப்பட்டிருப்போம். அப்போ நவகிரகங்கள் வக்ர நிவர்த்திக்கும் நமக்கு இருக்கக்கூடிய வக்ர நிவர்த்திக்கும் உள்ள கோவில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விழுப்புரத்துல திருவக்கரை வக்ர காளியம்மன். அந்த காளியம்மன்ல போய் நம்ம வழிபாடு பண்ணோம்னா நமக்கு நவகிரகத்துல இருக்கக்கூடிய அந்த வக்ரத்துல சனிபவன் வக்ரமா இருந்தாலும் சரி, ராகு கேதுகள் அண்டு குரு பகவான் இவங்களாம் வக்ரம் பெற்றிருந்தாங்கன்னா அது நிவர்த்தியாக்கனா வாய்ப்புகள் உண்டு. அதாவது அந்த கோவில்ல என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 விஷயங்களையும் உணர்த்தக்கூடிய ஒரு தருணம் தான் சிவபெருமான். அங்க வந்து சிவபெருமான் வந்து சந்திரமௌலீஸ்வரரா இருக்காரு. அதாவது வக்ர சூரன் அவங்களுடைய தங்கச்சியை வந்து அம்பாள் வந்து அழிச்சிடுறாங்க. அந்த அம்பாள் அழிச்சதுனால அவங்களுக்கு வந்து வக்ரகாளி அப்படின்ற பேர் வந்திருக்கு. அப்போ அந்த வக்ரகாளி அவங்க பாருங்க, அதாவது ஒவ்வொரு அம்பாளுமே ஒவ்வொரு விஷயத்துல சிறப்பு. இப்போ லலிதா அம்பிகால் எடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து காதுல வந்து சூரியனையும் சந்திரனையும் தோடா போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் வச்சிருக்காங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய அம்பாள் பார்த்தீங்கன்னா, குழந்தை இருக்கும் இல்லைங்களா, பிரேதம், குழந்தையோட பிரேதத்தை வந்து தன்னுடைய காதுல வந்து போட்டிருப்பாங்க, புரியுதுங்களா? அப்ப எவ்வளோ பெரிய ஒரு அசுரனை அழிக்கக்கூடிய ஒரு இடம் பாருங்க. அது மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில எனக்கு இது வரவே வராது, நிறைய இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், பட்டமா இருக்கலாம், அல்லது நவகிரகத்தினால ஏற்படக்கூடிய தோஷங்களா கூட இருக்கலாம். இதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே இடம் அதுனா திருவக்கரில் இருக்கக்கூடிய வக்ர காளியம்மன். அப்போ இதை நம்ம என்னைக்கு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ராகு காலத்துல போறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குமோ அங்க போகலாம். அங்க போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, வலது முறையாக 5 சுத்தம், இடதுபுறமாக 4 சுத்தம் சுத்தி 9 தீபம் போட்டு ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அந்த இடத்துல வந்து குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது உட்கார்ந்து இருந்துட்டு வாங்க. அப்பதான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாம் நிவர்த்தியாகி நமக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டு. இங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில கம்பல்சரி நல்ல மாற்றம் நிகழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருவக்கரில் இருக்கக்கூடிய வக்ர காளியம்மனை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா தொழில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா சனி பகவானுக்கே வக்ரம் பெற்று நிவர்த்தியான ஸ்தலம் தான் அந்த ஸ்தலம். அதே மாதிரி சுக்கிர பகவானுடைய சாப விமோச்சனம் அதுவும் நிவர்த்தியான ஸ்தலம் தான் அந்த திருவக்கரையில இருக்கக்கூடிய வக்ர காளியம்மன். இப்போ சனி பகவான்னா தொழிலுக்கு அதிபதி, சுக்கிர பகவான்னா அந்த வளர்ச்சிக்கான அதிபதி. இவங்க 2 பேருமே நிவர்த்தி பண்ணது. அப்போ நீங்க போய் வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சியும் இருக்கும், பொருளாதார வளர்ச்சியும் இருக்கும். அப்போ பொருளாதார வளர்ச்சி வந்துட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து வாழ்க்கையில நல்ல முன்னேற்றமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் வளர்ச்சியும் நல்லா இருக்கும், பொருளாதாரத்துல வளர்ச்சியும் இருக்கும். அப்போ பொருளாதாரத்தில் வளர்ச்சி வரப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம தலைமுறைக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டு. இதை போய் நல்லபடியா அம்பாளுடைய அனுகிரகம் பெற்று நல்லபடியா வாழ வாழ்த்துக்கள்.